நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு ராக்கெட்டை கொளுத்திருப்பீங்க. இந்த ராக்கெட்ல என்னெல்லாம் இருக்கும்? ஒரு நீளமான குச்சி, பேப்பர், வெடிமருந்து, அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த திரி. இந்த ராக்கெட்லலாம் இந்த குச்சியை எதனால நீளமாக கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம ஸ்பேஸ்க்கு அனுப்புகிற நிஜமான ராக்கெட்ஸை கூட இந்த ராக்கெட்ஸை செய்கிற அதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது விண்வெளிக்கு போக பயன்படுற ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் தான். நாம நம்ம ஊருக்குள்ள சின்ன டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணணும் அப்படின்னா சைக்கிள்லையோ பைக்லையோ போவோம் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸாக இருக்கும்போது பஸ்லையோ ட்ரெயின்லையோ போவோம். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ப வாகனத்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி விண்வெளிக்கு போக பயன்படுற ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் தான் ராக்கெட். இந்த ராக்கெட்ல 4 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். கட்டமைப்பு அமைப்பு, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பணிச்சுமை அமைப்பு, பேலோட் சிஸ்டம், வழிகாட்டு அமைப்பு, கைடன்ஸ் சிஸ்டம், செலுத்தும் அமைப்பு, ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இந்த மாதிரி 4 முக்கியமான பார்ட்ஸ் ராக்கெட்டில் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒரு ஃப்ரேம் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம உடம்பில் இருக்கிற எலும்புகள் நமக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை வழங்குற மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ்னு சொல்லப்படுற ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், அதாவது கட்டமைப்பு அமைப்பு, ராக்கெட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்கும். இந்த ராக்கெட்ஸ்லாம் ஃபின்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரை எதுக்கு ராக்கெட்டோட பின்பகுதியில் வைக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கரெக்டான இடத்துல ஆக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணாதான் இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக பறக்க முடியும். ஒரு ராக்கெட்டை நம்மளால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கையில் இப்படி பிடிச்சி பேலன்ஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிற பகுதியை தான் நாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து எல்லா டைரக்ஷன்லையும் வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மையமாக வச்சு தான் அந்த பொருள் ரொட்டேட்டோ அல்லது டில்ட்டோ ஆகும். அதே மாதிரி ஒரு ராக்கெட் காற்றை கிழிச்சிக்கிட்டு மேலே போகிறப்போ அது மேலே காற்று எல்லா இடத்துலையும் படும். நாம் முன்னாடி பார்த்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரியே தான் இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் ஒரு பொருளில் குறிப்பிட்ட பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் இருந்து தான் அந்த பொருள் மேலே செலுத்தப்படுற மொத்த ப்ரெஷரும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு கீழே உள்ள ரீஜியன்லேயும் அதுக்கு மேலே உள்ள ரீஜியன்லேயும் ப்ரெஷரானது சமமான அளவில் ஆக்ட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் ஏர்லேயோ இல்லை வாட்டர்லேயோ ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்குமாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும். உதாரணமாக அந்த பொருளோட ஷேப், டிசைன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்னு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது நாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு டேங்க்கில் அதை போடலாம். இப்போது இங்கே இந்த பாட்டிலில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஏரியாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த பாட்டில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறதால வெளிப்பக்கத்தில் இருக்கிற வாட்டர், அதாவது டேங்கில் இருக்கிற வாட்டர் அந்த வாட்டர் பாட்டில் மேலே ஒரு வித அழுத்தத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்கில் இருக்கிற வாட்டர்னால் பாட்டிலோட மேல் பகுதியில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷரை விட கீழ்ப்பகுதியில் தான் அதிகமான ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். இப்போது இந்த பாட்டிலை இப்படி இம்மர்ஸ் பண்ணும்போது ஏரியா சேமாக இருந்தாலும் அன்ஈக்குவல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறதால அந்த பாட்டில் மேலே ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பாட்டில் டில்ட் ஆகுது. இதுவே இந்த பாட்டிலை இப்படி இம்மர்ஸ் பண்ணுறப்போ பாட்டிலோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏரியா கம்மியாகவும் பாட்டிலோட மேல் பகுதியில் ஏரியா அதிகமாகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடியே பார்த்த மாதிரி கீழே வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் கம்மியான ஏரியாவில் ஆக்ட் ஆகிறதுனால இங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் மேல் பகுதியில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இதனால் அந்த பாட்டில் ஸ்டேபிளாக தண்ணியில் மிதக்குது. இதே மாதிரி தான் ராக்கெட்ஸ்லையும் பின் பகுதியில் ஃபின்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஆட் பண்ணும்போதும் முன்னாடி
கோன் ஸ்ட்ரக்சரில் டிசைன் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் ஏர் ட்ராக்னால் ஏற்படுற அன்பேலன்ஸ்டு ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளாக ராக்கெட்டை போக வைக்க முடியுது. இப்படி பண்ணுறதுனால அந்த ராக்கெட்டோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு பின்னாடி ஆக்ட் ஆகும். ஸோ ராக்கெட்டும் ஸ்டேபிளாக காற்றை கிழிச்சிக்கிட்டு மேலே போகும். இதை பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு மாடல் ராக்கெட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இங்கேயும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயும் இருக்க மாதிரி நாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு பின்னாடி இருக்குது. இப்போது இந்த ராக்கெட் மேலே ப்ளோவரை வச்சு ப்ளோ பண்ணால் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ராக்கெட் மேலே போகும்போது வீசுகிற காற்றுல அன்ஸ்டேபிளாக ஆகிடும். இப்போது இதே மாதிரி இன்னொரு ராக்கெட்டில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரண்ட் சைடில் மெட்டல் பீஸை ஆட் பண்ணுறதால சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பின்னாடியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி முன்னாடியும் இருக்க மாதிரி நாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோவரை வச்சு ப்ளோ பண்ணும்போது இந்த ராக்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ராக்கெட் ஸ்டேபிளாக போகிறதுக்காக நாம் சென்டர் ஆஃப் ப்ரெஷரை சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஃபின்ஸை ஆட் பண்ணுறப்போ பின்னாடி பகுதியில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிறதால சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் கீழே சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி நாம் தீபாவளி ராக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற குச்சியை இந்த மாதிரி உடைச்சிட்டு அதை கொளுத்தி விடுறப்போ பார்த்தீங்கன்னா அது அன்ஸ்டேபிளாக தான் போகுது. பட் இதே அந்த நீளமான குச்சியோட கொளுத்தி விடும்போது அது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேயும் நாம் குச்சியோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாகும். அதனால சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். ஸோ ராக்கெட் ஸ்டேபிளாக போகுது. இல்லைனா உங்கள் பக்கத்து வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாச்சோ போய் விழுந்துடும். ஸோ தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வெடிக்கிறப்போ சேஃபாக வெடிங்க. இந்த கான்செப்டை வச்சு தான் நாம் ரியல் லைஃப்பில் பார்க்குற பெரிய பெரிய ராக்கெட்ஸ் எல்லாம் கூட டிசைன் பண்ணுறாங்க. ஒரு ராக்கெட் ஸ்டேபிளாக பறக்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ரொம்பவே முக்கியமான பங்கை வகிக்கும். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது விண்வெளிக்கு போக பயன்படுற ஒரு டிவைஸ் தான். இதில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்காக நாம் செயற்கைக்கோள்கள்னு சொல்லப்படுற சேட்டிலைட்ஸையும் சில நேரங்களில் மனிதர்களை கூட ஸ்பேஸ்க்கு அனுப்புவோம். இதை தான் நம்ம பேலோட் அப்படின்னு சொல்லுவோம். நாம் சந்திராயன் 1 வீடியோவில் பல்வேறு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நிலவுக்கு அனுப்பி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேலோட் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. இந்த பேலோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, கோள்களை ஆராய்தல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுது. அதனால இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே சேஃபாக ஸ்பேஸ்க்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸ்பேஸில் அதிகமான வெப்பத்தையும் ப்ரெஷரையும் தாங்குற மாதிரி இந்த சேட்டிலைட்ஸில் நிறைய டிவைசஸை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் பேலோட் சிஸ்டமில் இருக்கும். நீங்கள் ஃபோனில் கேம்லாம் விளையாடுறப்போ இப்படி ஃபோனை சாய்ச்சு வளைச்சு சில கேம்ஸை விளையாடிருப்பீங்க. அப்போது உங்கள் ஃபோனோட ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷனை சென்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் இது மாதிரி கைரோஸ்கோப் சென்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ராக்கெட்ஸ்லேயும் அது கரெக்டான இடத்துக்கு போய் சேர்றதுக்காக அதோட பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அதனால இந்த மாதிரி கைரோஸ்கோப் சென்சர்ஸை அதுலேயும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் வழிகாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற கைடன்ஸ் சிஸ்டமில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற சென்சார்ஸ் மூலமாக ராக்கெட்டோட ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷனை நம்மளால் சென்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ராக்கெட் சரியான பாதையில் பயணிக்குதா இல்லையா அப்படிங்கிறத சரி பார்க்க முடியும். சரியான உந்துதல் இல்லை அப்படின்னா நம்மளாலேயே நிறைய வேலைகளை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்க்கும் நிறைய உந்து விசை தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோ வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு பூமியோட புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இந்த ராக்கெட்டால் பயணம் பண்ண முடியாது. இது ஒரு ராக்கெட்டோட உந்து விசை அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமான எரிபொருளை எடுத்துகிட்டு போகிறதால இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இடத்த இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டமே எடுத்துக்கும். இதில் எடுத்துகிட்டு போகிற எரிபொருளை சார்ந்து
சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்புறம் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இப்போது நாம் பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு ராக்கெட்டை செஞ்சு பார்க்கலாமா? வாங்க. இப்போது ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ராக்கெட் ஷேப் வர மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பிவிசி பைப்பை கனெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு காலியான பாட்டிலை எடுத்துக்கிட்டு இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நாம் பாட்டிலை அழுத்தி ஹை ப்ரெஷர் கொடுத்து பேப்பர் ராக்கெட்டை பறக்க வைக்க போகிறோம். அதனால் எங்கேயும் லீக்கேஜ் ஆகாமல் இருக்க டேப்பை சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போது இந்த பாட்டிலை ஃபோர்ஸாக இப்படி அழுத்துறப்போ அதிகமான ப்ரெஷரோட காற்று பைப் வழியாக போயிட்டு ராக்கெட்டை பறக்க வைக்குது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ராக்கெட்டை நாம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதால தான் அதால் ஈஸியாக பறக்க முடியுது. இந்தியாவில் தயாரிக்கப்படுற ராக்கெட்ஸில் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், அப்புறம் ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்னு இந்த 2 ராக்கெட்ஸ் தான் மிகவும் பிரபலமானதாக கருதப்படுது. பிஎஸ்எல்வி ராக்கெட் 4 ஸ்டேஜஸில் ஆப்ரேட் ஆகும். இதோட எடை சுமார் 320 டன் இருக்கும். அதே மாதிரி இது கிட்டத்தட்ட 44 மீட்டர் உயரமும் 2.8 மீட்டர் டயாமீட்டரும் கொண்டதாக இருக்கும். இதில் மொத்தம் 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. இதோட லிஃப்ட் ஆஃப் மாஸ் 320 டன். இதை விட அதிகமான பேலோட லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் ஜிஎஸ்எல்வியை யூஸ் பண்ணுவோம். ஜிஎஸ்எல்வியோட லிஃப்ட் ஆஃப் மாஸ் சுமார் 640 டன் இருக்கும். இதோட உயரம் 43.5 மீட்டர். இதோட டயாமீட்டர் 4 மீட்டர். ஜிஎஸ்எல்வி 3 ஸ்டேஜஸில் ஆப்ரேட் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராக்கெட்ஸோட பார்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.